ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு இருக்கக்கூடியது ஜூராங் லேக் கார்டன் வாட்டர் ப்ளே ஏரியா, அதாவது ஈகோ பாண்ட் பக்கத்தில் இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். க்ளூசியாகோவில் இருக்கக்கூடிய ஈகோ பாண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூராங் லேக் கார்டனில் நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். ஃபேமிலி குழந்தைகளோட வர்றதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த ஜூராங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய ஈகோ பாண்டுக்கு இல்லை ஜூராங் லேக் கார்டனுக்கு வரணும்னாலும் லேக் சைடு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த ஜூராங் லேக் கார்டனில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ஸ்கேட் பார்க் இருக்குது, ஃப்ளோடிங் போர்டு வாக் இருக்குது, அதே போல் ஏபிசி வாட்டர் ப்ரோக்ராம்னு ஒரு இடம் இருக்குது. அதே போல் ஜூராங் லேக் கார்டனில் பவலின் ஒன்று இருக்குது. இப்படி நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்த க்ளூசியாகோவில் இருக்கக்கூடிய ஈகோ பாண்ட் மட்டும்தான். பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி கிளியரான தண்ணி. அதாவது குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துல நல்ல பியூர் தண்ணியாக வந்து அந்த குழந்தைகளெல்லாம் விளையாடி முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை சுத்திகரித்து அடுத்தால இந்த பாண்டுக்கு வருது. இந்த பாண்டில் நிறைய விதமான மீன்களெல்லாம் பார்க்கலாம். அந்த பாண்டை சுற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த குளத்தை சுற்றி வச்சுருக்கக்கூடிய செடிகளும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அழகாக ஒரு பெட்டு மாதிரி போட்டிருக்கிறது நல்லா அழகாக இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். இன்கேஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் தூங்குறதுக்கும் வசதியான ஒரு இடமா இருக்குது. அதுக்கிடையில் மரத்துக்கு கீழே போட்டிருக்கனால வெயில் நேரத்தில் நமக்கு அந்த ஹீட்டும் தெரியாத அளவில் நல்லா இருக்குது. அந்த ஈகோ பாண்ட் அந்த குளத்தை சுற்றி வரும்போது நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா நிறையா ஆமைகளெல்லாம் பார்க்கலாம். அதாவது சின்ன பேபி ஆமையிலேருந்து, அதாவது குட்டி ஆமையிலேருந்து பெரிய ஆமைகள் வரை அங்கே பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு குழந்தைகளோட இதோட ஃபேமிலியோட நடந்து போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடம் மட்டும் இல்லாமல் இந்த ஜூராங் லேக் கார்டனே ஒரு நல்ல ஒரு பேர் போன இடம். ஃபேமிலியோட போயிட்டு வர்றதுக்கு வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போயிட்டு வர்றது. நீங்கள் இந்த ஈகோ பாண்டுக்கு வரணுன்னா குழந்தைகளோடு வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அது குழந்தைகள் தண்ணியில் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வசதியான இடமா இருக்குது. அதே போல் இந்த ஜூராங் லேக் கார்டனில் ஃப்ளோடிங் போர்டு வாக் இருக்குது. அந்த ஃப்ளோடிங் போர்டு வாக்கை பற்றி உள்ள வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, பாருங்கள். இந்த இடங்களில் நம்ம நடந்து போயிட்டு வரைக்கெல்லாம் நல்ல ஒரு வசதியாக இருக்கும். ஆனால் அந்த இடங்களில் நீங்கள் குழந்தைகளோடு வந்தீங்கன்னா குழந்தைகளுடைய கையை பிடிச்சிங்க. ஏன்னா இந்த இடத்துல பேரிகேட் இல்லாததுனால இந்த படி பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னாலே நிறையா விதமான மீன்கள், அதே போல் அந்த உடும்பு இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு உடும்பு ஒன்று நீந்து போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட விலங்குகளெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த க்ளூசியாகோவில் இருக்கக்கூடிய ஈகோ பாண்ட் வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம். அதே போல் மணல், அதுக்கு மேலே தண்ணி எல்லாம் வர்றதுனால நல்ல ஒரு சீசைடில் விளையாடின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த ஈகோ பாண்டு ஓப்பனிங் ஆகிறது பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை. இது வந்து செவ்வாய்க்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். திங்கக்கிழமை வந்து
உள்ள மெயின்டெனன்ஸ் வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்காக அந்த திங்கக்கிழமை மட்டும் அலோடு கிடையாது. நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இப்படி உள்ளால விளையாட விட்டுவிட்டு நீங்கள் இருந்து வெளியே நின்று பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்களும் உள்ளே இறங்கி விளையாடணும்னா இது ஒரு நல்ல இடம். இந்த இடங்களில் நீங்கள் சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா விளையாடுறது மட்டும் இல்லாமல் நீங்களும் உட்காந்துக்கிறதால அதில் அந்த திண்டு திண்டாக இருக்கிறதுனால குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் இருக்குது. இந்த இடத்துல விளையாடிட்டு நம்ம நல்ல நல்ல க்ளீன் வாட்டரில் குளிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் இந்த இடங்களில் அதில் பின்னாடி வாஷ்ரூம் இருக்குது. அதில் ஷவரெல்லாம் சேர்ந்தால இருக்கிறதுனால அது ஒரு நல்ல இடம். இந்த தண்ணி ஆரம்பிக்கிறது இந்த இடங்களில் தான். பியூரான தண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடங்கள்லேருந்து அப்படியே ரவுண்டாக போய் கடைசியில் போய் அந்த ஈக்கோ பாண்டில் இறங்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் விளையாடினத இடத்த, அதாவது டெடல் ப்ளே பூல் இருக்குது, இந்த இடத்துலேருந்து டெடல் ப்ளே பூலுக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம சாண்ட் ப்ளே, அந்த சாண்ட் ப்ளேயில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஈக்கோ பாண்டுக்கு போகுது. ஈக்கோ பாண்டிலேருந்து அந்த தண்ணி க்ளீன் ஆகி அடுத்தால பழையபடி ரிட்டன் ஆகுது இந்த டெடல் ப்ளே பூலுக்கு. இந்த தண்ணி நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே ரீசைக்கிளில் கொடுக்குறதுனால நல்லா இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த லேக்கிலேருந்து சுத்தமான தண்ணி இங்கே வருது. அந்த ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்குது. இது நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது குழந்தைகளோட விளையாடுறதுலேருந்து எல்லாத்துக்கும். நீங்களும் இங்கே வரும்போது குழந்தைகளோட வரும்போது பார்த்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடங்களில் ஃபுல்லாக மணல் மட்டும் போட்டிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த இடம். இந்த இடங்களில் வரும்போது இந்த ஆமை குட்டிகளெல்லாம் ஓடுறத பார்க்கலாம். விரட்டாதுங்க, அதுகள் போகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுவாகவே தண்ணியில் போய் இறங்கிடும். ஏன்னா பக்கத்தில் சுற்றி ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆமைகளெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் குழந்தைகளோடு விளையாடும்போது ஆமைகள் வந்ததுன்னா ஒதுங்கி நிற்கிறது நல்லது, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த இடங்களை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய விதமான விலங்குகளும் பார்க்கலாம். எப்படின்னா ஆமைகள், அதே போல் உடும்பு. இந்த பார்த்திங்கன்னா அந்த ஆமைகள் என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு சின்ன குட்டி ஆமை இருக்குது, ஒரு பெரிய ஆமை இருக்குது. அந்த குட்டி ஆமையெல்லாம் பொறுமையாக தான் அப்படியே மூவ் ஆகிறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்கணுன்னா இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோட வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இதெல்லாம் காட்டி கொடுத்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லே நமக்கு உட்கார்றதுக்கெல்லாம் வசதியெல்லாம் இருக்கிறதுனால நல்ல இடம்னு சொல்லலாம். நிறைய விதமான ஆமைகளும் இதுக்குள்ளே கிடக்குது. ஆனால் அதே போல் இந்த ஈக்கோ பாண்டில் நிறைய விதமான மீன்களும் கிடக்குது. நிறைய மீன்களை நம்ம பார்க்கலாம். நாம் தொந்தரவு பண்ணாமல் அதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடம். அதுகளாகவே தண்ணிக்குள்ளே குதிச்சு போயிடும். நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், தொந்தரவு பண்ணாமல் இருந்தால். இந்த ஈக்கோ பாண்டை சுற்றி ஃபுல்லாக அந்த மீன் ஆமைகளெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் இந்த இடங்களில் நம்ம நடந்து போகிறதுக்கும் சுற்றி அந்த வாக்வே போட்டிருக்கிறது நல்லா அழகாக இருக்குது. இந்த இடங்களில் ஆமைகளை பார்க்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செடிகளுக்கு பக்கத்தில் அப்படியே நின்று உத்து பார்த்திங்கன்னா உள்ளால் ஒவ்வொன்றா ஒளிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். அதே போல் தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஆமைகளை இன்னும் பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் நீங்கள் குழந்தைகளோடு வர்றீங்க, விளையாடிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகும்போது சாப்பிட்றதுக்கு வசதியாக இந்த இடத்துல ஃபியூஷன் அண்ட் ஸ்பூன் அப்படின்னு ஒரு கெஃபட்டேரியா இருக்குது. இங்கே நமக்கு
ஸ்நாக்ஸோ இல்லைனா சாப்பிட்ணும்னாலும் கூல் ட்ரிங்க்ஸோ ஹாட் ட்ரிங்க்ஸோ எல்லாமே கிடைக்கிது. இந்த இடங்களும் ஒரு நல்ல ஒரு கன்வீனியனாக ஃபேமிலியோடு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. See you in another video.